ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்ற நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிக்கையால் இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டே பாதிக்கப்பட்டிருக்கு. அதானி குழுமத்தோட முதலீட்டாளர்கள் 53,000 கோடி நஷ்டமடைஞ்சிருக்காங்க. ஹிண்டன்பர்க் நிறுவனம் யார், இவங்களோட அறிக்கையால் இந்தியா பங்கு சந்தை ஏன் பாதிக்கப்பட்டிருக்கு, அதானிக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் டஸ்ட்பின் பீடியா. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்றது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை 2017 நாதன் ஆண்டர்சன் அப்படின்றவர் உருவாக்குறாரு. இந்த நிறுவனத்தோட வேலை என்ன அப்படின்னா, பங்கு சந்தைகளை நடக்கக்கூடிய நிதி மோசடிகள், நிர்வாக முறைகேடுகள், மக்களை ஏமாற்றி பங்குகளை ஏற வைக்கிறது இறங்க வைக்கிறது போன்ற விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை பற்றி ரிசர்ச் பண்ணி உறுதிப்படுத்தின பிறகு அதை சமூக வலைதளம் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்துறது. இப்படி தான் நிக்கோலா கார்ப்பரேஷன், லார்ட் ஸ்டோன் மோட்டார்ஸ் போன்ற பெரிய நிறுவனங்களோட முறைகேடுகளை ஆதாரங்களோட வெளியிட்டுச்சு ஹிண்டன்பர்க். இதனால அந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிச்சு. அதுக்கப்புறம் நாதன் ஆண்டர்சனை பார்த்து பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு 2023 இவரோட பார்வை இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி குழுமங்கள் மேலே விழுந்துச்சு. அப்போ அதானி குழுமங்கள் மேலே ரிசர்ச் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அதானி நிறுவனம் பொய்யா தன்னோட வருமானத்தை உயர்த்தி காட்டுறதாகவும், உறவினர்கள் மூலமாக வெளிநாடுகளில் பல போலியான நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக இந்தியாவில் தன்னோட பங்குகளை உயர்த்தி காட்டி அதை வச்சு வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கிறதாகவும், வரவு செலவு மோசடி, வரி ஏய்ப்பு, மோசடியான பண பரிமாற்றம் போன்ற பல புகார்களை ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருந்தாங்க. இதனால அதானி நிறுவனங்களோட பங்குகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாம் அதானி குழுமம் மறுப்பு தெரிவிச்சிச்சு. ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு பிறகு இந்தியாவில் பங்கு சந்தை வர்த்தக முறைகேடுகளை கண்காணிக்கக்கூடிய செபி நிறுவனம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீதிமன்றமும் இதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறம் கடந்த ஆகஸ்ட் 10 அன்னைக்கு ஹிண்டன்பர்க் ஒரு ட்வீட் ஒன்றை போட்டு இந்திய பங்கு சந்தையை ஆட்டங்காண வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையில் செபி மேல நேரடியாக பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க ஹிண்டன்பர்க். அதானி குழுமம் முறைகேடா பயன்படுத்தின வெளிநாட்டு நிறுவனங்களில் இந்தியாவோட செபி வாரியத்தோட தலைவரான மாதவி பூச் அவங்களுக்கு பங்கு இருக்கிறதாகவும், அதனால அதானி குழுமம் மேல அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னும் ஆதாரங்களோட பல புகார்களை வச்சிருக்காங்க. ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருந்த பல புகார்களை மாதவி பூச் மறுத்தாலும் பல விஷயங்களை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவோட பங்கு சந்தைகள் மிகப்பெரிய சரிவை சந்திக்க காரணமா இருந்திருக்கு. குறிப்பா அதானி நிறுவனங்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதானி குழுமங்களோட பங்குதாரர்களுக்கு 53,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி பல வல்லுநர்களும் பேசிட்டு இருக்காங்க. சின்னதோ பெருசோ பங்குதாரர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது.